ஹலோ பேக்கர்ஸ், பேமெண்ட் வாங்காமல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ் சொன்னவங்க யாராக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களும் அப்படி தான். என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு ஆர்டர் இப்படி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை ஏன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு ஷாப் போகிறீங்க, பேக்கரி போகிறீங்க, ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே இந்த கேக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை ஏன் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்க நல்லா பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஏன் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறீங்க? இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிற நீங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல தான் பாதி திங்ஸ் அவங்க வாங்கி பண்ணுற நிலமையில கூட சில பேர் இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா ஃபர்ஸ்ட் டூ யர் பேமெண்ட் அண்ட் தென் கன்ஃபார்ம் யூர் ஆர்டர். இது கூட பரவாயில்ல. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, டேஸ்ட்டுக்கு கிடைக்குமா. இப்போ நீங்கள் பேக்கரியில் போய் 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேட்குறீங்க, அந்த பேக்கரியில் போய் டேஸ்ட்டுக்கு கொடுங்கன்னு கேட்பீங்களா? மாட்டீங்களா? இதை விட வர்ஸ்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.